இந்தியாவில் கரண்ட் சிச்சுவேஷனில் எல்லாருமே என்ன பெரிய விஷயம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதத்தின் சார்பா இல்லை பொலிட்டிக்கல் சார்பா அதெல்லாம் கிடையாது. அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த சமுதாயத்தில் வேலை இல்லாய்மை இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ரீசெண்டாக மும்பையில் ஏர் இந்தியா நிறுவனம் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ போர்டு வச்சுருந்தாங்க, வாக்இன் இன்டர்வியூ. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2000 பேருக்கு வேலை இருக்குன்னா 25,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, இல்லைனா வாக்இன் இன்டர்வியூக்கு அங்கே போய் நின்று இருக்காங்க. அந்த அளவுக்கு கூட்டம். அப்போ யோசிச்சு பாருங்கள், ராகுல் காந்தி சொன்னது கரெக்டாக இல்லையான்னு சொல்லி. ராகுல் காந்தி ஆரம்பத்திலேருந்து அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ சமூகத்தில் அன்எம்ப்ளாய்மெண்ட் பெரிய பிரச்சனையாக இருக்குது, நிறைய ஆளுங்க வேலை இல்லாமல் தவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம பிஜேபி சர்க்கார் அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க, கிடையாது இந்த வாட்டி இல்லைனா பிஜேபி அரசில் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. அதனால ராகுல் காந்தி சொல்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அவங்க எது சொன்னாலும் அது கரெக்டான ஆதாரப்பூர்வத்தோடு தெரிவிக்கணும். நம்ம மோடி அவர்கள் நிறைய ஃபாரின் டூர் போகிறாரு, ரீசெண்டாக மாஸ்கோ போனார், நிறைய ப்ராஜெக்ட்லாம் எடுத்துகிட்டு வராரு. ஆனால் அதுக்கான யூஸ் எங்கேயுமே தெரியல. கடந்த 10 வருஷமாக நிறைய ஃபாரின் கண்ட்ரி விசிட் பண்ண பிரதமர் நம்ம மோடி மட்டும்தான். ஆனால் அவர் இந்த அளவுக்கு ஃபாரின் கண்ட்ரிலாம் விசிட் பண்ணி எதுக்கு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு போவார், ஆனால் அதுக்கான ரிசல்ட் எங்கேயுமே கிடைக்கும். சரி, இப்போ மோடி அவர்கள் சொல்கிற மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் நிறைய இருக்குது, நிறைய ஆளுங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்புறம் எதுக்கு 500 பேர் இன்டர்வியூ எடுக்கிற இடத்துல 5000 பேர் வராங்க? இதெல்லாம் எப்படி வருது? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபாரின் மீடியாஸ்லாம் நம்ம இந்தியாவில் எந்த அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கடந்த 10 வருஷத்தோட லிஸ்ட் எடுத்துருக்காங்க. தெளிவாக போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 9 to 10% வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இந்தியாவில் இருக்குது. 2014 அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் லெஸ் தேன் 5% தான் இருந்தது. ஆனால் இப்போ 9 இல்ல 10% இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். இந்தியன் மீடியாஸ் சில பேர் அரசுக்கு பயந்து நம்ம போய் கணக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்க வேலை வாய்ப்பு இந்தியாவில் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக வெளிநாடுலேருந்து நம்மளுடைய இந்தியாவை பற்றி சர்ச் பண்ணுற இல்லைனா சர்வே எல்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க உண்மையை தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் விட ஒரு ஓப்பனிங்க்கு அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இது பார்த்தாலே தெரியுது இல்லையா நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு பெருமையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டோட கம்மி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியாவில் மட்டும்தான். எஸ்பெஷலி கர்நாடகாவில் ரொம்ப கம்மி தான் இந்த பர்சன்டேஜ். நிறைய பேருக்கு இங்கே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் 2% கீழே தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ் இன் கர்நாடகான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. ரீசெண்டாக கர்நாடகா கவர்மெண்ட் 27% சேலரி ஹைக் எம்ப்ளாயீஸ்க்கு பண்ணியிருக்காங்க. ஸோ நார்த்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம சவுத் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம். என்னதான் ஆதாரபூர்வமாக நம்ம நாட்டில் வேலை இல்லாமல் இருக்குன்னு சொன்னாலும் நம்ம மோடி அரசு ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாது, வேலை கொட்டி கிடக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. சரி மக்களே, இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.